morning student. Today we are going to see chapter 7 immunodeficiency disease. What is immunodeficiency disease? The 2 mark failure of one or more components of the immune system. நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தில் நிறைய செல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. லிம்போசைட்ஸ் இருக்குது, டபிள்யூபிசியை பார்க்குறோம், தைமஸ் பார்க்குறோம். இது மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் எல்லாமே பங்கு பெற்ற ஒரு சிஸ்டம் தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இந்த இம்யூன் சிஸ்டத்தோட ஒன் ஆர் மோர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகள் பாதிப்படையும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களை தான் நம்ம வந்து என்ன நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம், இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நோய் எதிர்ப்பு குறைவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு குறைவினால் ஏற்படக்கூடிய நோய்கள். இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் மோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். It has 2 type. எத்தனை டைப் இதில் இருக்குது? 2 டைப் இருக்குது. ஒன்று பிரைமரி இம்யூன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பிரைமரி இம்யூன் சிஸ்டம். த செகண்ட் ஒன் வந்து செகண்டரி இம்யூனோ டெஃபிஷியன்சி. பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி, செகண்ட் ஒன்று செகண்டரி இம்யூனோ டெஃபிஷியன்சி. இப்போ பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சினா என்ன சார் அப்படின்னா, இட் காஸ்டு வென் வி பார்ன், எப்போ நம்ம பிறக்கிறோமோ அப்போவே இந்த பிரச்சனை இருக்கும். இட் இஸ் காஸ்டு பை ஜெனட்டிக் டெவலப்மெண்ட் டிஃபெக்ட். மரபு ரீதியாக நம்ம உடம்புல ஏற்பட்ட பாதிப்புனால நம்ம ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான தடைகாப்பு இல்லாமல் போகுது. மரபு ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து சளி பிடிக்கவே பிடிக்காது, ஒரு சில பேருக்கு ஒரு சில நோய்கள் வந்து அட்டாக் பண்ணாது. வேர்ல்டு பாப்புலேஷனில் 1% ஆஃப் பீப்புளுக்கு வந்து எய்ட்ஸ் அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி மரபு ரீதியாகவே சில அமைப்பு இருக்கும். அதை தான் அந்த இடத்துல சொல்கிறோம். பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சிங்கிறது காஸ்டு பை ஜெனட்டிக் டெவலப்மெண்ட் டிஃபெக்ட், மரபு ரீதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். செகண்டரி இம்யூனோ டெஃபிஷியன்சி எதனால் சரி ஏற்படலாம்? பிறப்பு ரீதியாக நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்லா பிறப்பு. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன், ரேடியேஷன், கதிர்வீச்சுகள்னால யூசஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக். சைட்டோலைட்டிக் மீன்ஸ் செல்லை சிதைவடைய செய்யக்கூடிய வேதியியப் பொருள்கள், செல்களை சிதைக்கக்கூடிய வேதியியப் பொருள்கள்னு இருக்கும். இங்கே என்ன ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால ஏற்படலாம் ரேடியேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக் அண்ட் இம்யூனோசப்ரசிவ். இம்யூனோசப்ரசிவ்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வேலை செய்யாமல் தடுக்கக்கூடிய மாத்திரைகள், அதான் அந்த இடத்துல சொல்கிறான். இந்த நல்லா யூசஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக் அண்ட் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ்ங்கிறது நம்ம கெமிக்கல் டேப்லெட்ஸ் இந்த வகையில் நம்ம சொல்கிறோம். அண்டு இன்ஃபெக்ஷன், நமக்கு ஏற்படக்கூடிய தொற்று, சில தொற்றுக்கள்னாலையும் நமக்கு எந்த பிரச்சனை ஏற்படலாம், செகண்டரி இம்யூனோ டெஃபிஷியன்சி ஏற்படலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாட் இஸ் இம்யூனோ டெஃபிஷியன்சினா ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் மோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இம்யூனோ சிஸ்டம். It has 2 type. One primary immunodeficiency, second one secondary immunodeficiency. Primary immunodeficiency caused by genetic development defect. Secondary immunodeficiency caused by radiation and the use of cytolytic and immunosuppressive drugs and infection ஆல ஏற்படக்கூடியது தான் செகண்ட் சொல்கிறோம். இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உங்களுக்கு கேட்குறாங்க வாட் இஸ் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ், ஓகே, அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம இதை மட்டும் எழுதுகிறோம் 3 மார்க்ஸ் இல்லைன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம் அப்படின்னா, எய்ட்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ். எய்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ். எக்ஸாம்பிளில் நம்ம அந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும் ஒரு 3 மார்க்ஸ் இருந்தால். ஓகே, இப்போ இந்த இடத்துல அதோட கண்டினியூட்டி தான் பார்த்துட்டோம். கொஸ்டின் கேட்குறாங்க வாட் இஸ் இம்யூனோடெஃபிஷியன்சி அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ் வித் ஒன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை சேர்த்து எழுதணும் ஒரு 5 மார்க் கண்டென்ட். இப்போ வாட் இஸ் எய்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சில
கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்யூட் அப்படின்னா பெறப்பட்ட, என்னுடைய பாண்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஜெனட்டிக் டிஃபெக்ட்லாம் எதுவும் இல்லை, என்னுடைய லைஃப் டைமில் எனக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளார வந்ததுனால ஏற்படக்கூடியது தான் அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை செயல்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். டெஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம், இதில் என்ன பிரச்சனை ஏற்படும், டெஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம் பாதிப்படையும். அண்டு அக்யூட் டியூரிங் த லைஃப் டைம், இது பிறப்பு போதே இருக்கக்கூடியது இல்லை. ஒரு நேரத்தில் சில 2 மார்க்ஸ் கேட்டுருவாங்க, வாட் இஸ் எய்ட்ஸ், எய்ட்ஸ்னால் நீ என்னன்னே படிச்சிருக்க மாட்டேன், சில நேரங்களில் புரியாமல், அதுதான் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கோம். வாட் இஸ் எய்ட்ஸ், அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். என்ன ஏற்படுத்தும், டெஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை செயல்பட விடாமல் தடுக்கும். எப்போ இது வரும், டியூரிங் த லைஃப் டைம், நம்மளுடைய வாழ்நாள ஏதோ ஒரு பிரச்சனையினால இது ஏற்படுது. ஓகே, இட் இஸ் காஸ்டு பை இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அக்யூட் எய்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இட் இஸ் காஸ்டு பை ஹெச்ஐவி. ஹெச்ஐவியோட எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியும், ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு பேர், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹெச்ஐவி. அதனால் ஏற்படக்கூடிய டிசீஸ் தான் எய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால எப்படி சார் இம்யூன் சிஸ்டம் வந்து செயலிழந்து போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ ஹெச்ஐவி அப்படிங்கிறது இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் தான் சொல்லிட்டோம், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இது எப்படி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இட் ஃபர்ஸ்ட் அட்டாக் டி ஹெல்பர் செல்ஸ். நம்ம உடம்புல 2 டி ஹெல்பர் செல் மட்டுமே ஒரு 4 டைப் இருக்கு. இதில் இந்த டி ஹெல்பர் செல்லோட வேலை என்ன அப்படின்னா, உடம்புக்கு உள்ளார வரக்கூடிய, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொரு பாடாலூர் இருக்குன்னா அந்த பாடாலூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த பாடாலூர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பாடாலூருடைய நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ள பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் நொல்லாரியாவில் என்ன பண்ணுவாங்க, யார் வராங்கன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிஸ்டம் தான் இது. இப்போ அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, திருச்சியிலேருந்து பெரம்பலூருக்கு என்ட்ரா ஆகக்கூடியவன் யாருமே கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா பெரம்பலூருக்குள்ளார ஒரு பெரிய மாடல் நடக்கும், அந்த மாதிரியான விஷயம். இப்போ இவங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்போ டி ஹெல்பர் செல்லோட வேலை என்ன அப்படின்னா, உடம்புக்குள்ளார நுழையிற எல்லா ஆன்டிஜனையும் கண்டுபிடிச்சி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த பி செல் இருக்கு இல்லையா, பி லிம்போசைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட சொல்லணும். அதுக்கிட்ட சொன்னால்தான் அந்த உள்ளே வந்திருக்கக்கூடிய ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணணும், ஃபைட் பண்ணணும், ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபைட் பண்ணணும். இந்த ஹெச்ஐவி என்ன பண்ணிடுது, இந்த பி செல்லை போயிட்டு அட்டாக் பண்ணுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இது யார் அட்டாக் பண்ணிடுது, டி ஹெல்பர் செல்லை அட்டாக் பண்ணிடுது. இப்போ டி ஹெல்பர் செல்லை அட்டாக் பண்ணுறதுனால அது யாரை போய் ஸ்டிமுலேட் பண்ணுறது இல்லை, பி செல்லை ஸ்டிமுலேட் பண்ணுறது இல்லை. பி செல்லை ஸ்டிமுலேட் பண்ணாததுனால ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால் இந்த வைரஸ் உடம்பு முழுதும் என்னவாக முடியுது, ஈஸியாக பரவி நமக்கு பல விதமான நோய்களை உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கி விடுது. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஒன்றாவது கேட்பாங்க இந்த இடத்துல, ஹெச்ஐவி செலக்டிவ்லி இன்ஃபெக்ட், எந்த செல்லை பர்டிகுலராக ஃபஸ்ட் எடுக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னா டி ஹெல்பர் செல்ஸ். ஒன்றாவது அடிக்கடி கேட்கப்படுது. The infected T helper cell not stimulate the B cells. ஸ்டிமுலேட் பண்ணியிருந்ததுன்னா அது என்ன பண்ணணும், ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷனை பண்ணியிருக்கோம். அது ஸ்டிமுலேட் பண்ணாதனால ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் நடக்கிறது. ஸோ ஹெச்ஐவிலே நமக்கு 2 டைப் ஆஃப் இருக்குது, HIV-1 அண்டு HIV-2 அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதை மேல் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி. இது ஒரு தனியான ஒரு 5 மார்க். இந்த 5 மார்க் எப்போ எழுதும்போது இந்த டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதக்கூடிய ஒன்று. இங்கே ஹெச்ஐவி அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாமே 1 மார்க் கண்டென்ட் தான். இது எல்லாமே இட் பிலாங்கிங் டு த ஜீனஸ். எந்த சிறப்பு இதில் நம்ம இதை கொண்டு வரோம் அப்படின்னா, லெண்டி வைரஸ் அப்படிங்கிற குடும்பத்தில் தான் இதை கொண்டு வரோம். 1 மார்க்கில் கேட்பாங்க. இட் பிலாங்கிங் டு த ஜீனஸ் லெண்டி வைரஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு 1 மார்க்கில் அடிக்கடி கேட்ட 1 மார்க் இது எல்லாமே. லெண்டி வைரஸ் when observed under the microscope. நம்ம நார்மல் விசுவலில் நம்ம இதை பார்க்க முடியாது. when we observe under the electron microscope, its shape 1 மார்க்கில் கேட்பான். ஹெச்ஐவியோட ஷேப் எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். என்ன ஷேப்பில் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப். 1 மார்க்கில் ஞாபகம் வச்சுக்கே. ஃபேமிலி என்ன ஃபேமிலி, லெண்டி வைரஸ். என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஸ்பெரிக்கல் வைரஸ்.
இதோடைய டயாமீட்டர் எவ்வளோ சார், திருப்பு விட்டம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லாமே உண்மை. 100 to 120 நானோமீட்டர். 100 to 120 நானோமீட்டர். லென்டிவைரஸ் ஃபேமிலி. ஓகே, அண்டர் த மைக்ராஸ்கோப் பார்க்கும்பொழுது என்ன ஷேப்பில் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், 100 to 120 நானோமீட்டர் இருக்கும். ஓகே, அண்ட் வேறு இதோட என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும்னா, இட் கண்டைன் டென்ஸ் கோர் சரவுண்டட். வெளியில் ஒரு நல்ல டென்ஸ் அடர்த்தியான அந்த லேயர் காணப்படுது. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லிப்போப்ரோட்டீன் என்வலாப் அப்படின்னு சொல்கிறோம். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், லிப்போப்ரோட்டீன் என்வலாப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிப்போப்ரோட்டீன் என்வலாப் கிளைகோப்ரோட்டீன் இருக்குது. அந்த கிளைகோப்ரோட்டீனோட அவுட்டர் ரீஜனை நம்ம வந்து 120 கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னும், இந்த இன்னர் ரீஜனை வந்து நம்ம கிளைகோப்ரோட்டீன் 41 அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே உண்மை. இந்த கிளைகோப்ரோட்டீன் அவுட்டர் ரீஜன் கேப் ஒரு மூடி மாதிரி இருக்கிறது வந்து 120 கிளைகோப்ரோட்டீன் 1 மார்க் அடிக்கடி கேட்டது. அதே போல் இந்த இன்னர் ரீஜன் வந்து கிளைகோப்ரோட்டீன் 41 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இன்னர் கோர் உள்புறத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் ஆர்என்ஏ, தனித்தனியான அந்த இலைகள் காணப்படும். சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது வித் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ் என்சைம்ஸ். அதோட எது சேர்ந்துருக்கும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் சேர்ந்துருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, சிம்பிளானது தான். என்ன ஃபேமிலி, லென்டி வைரஸ். ஓகே, இதோடைய ஷேப்பு ஸ்பெரிக்கல் ஷேப். இதோட டயாமீட்டர் 120 நானோமீட்டர். Okay, the outer layer is surrounded lipoprotein. It has 2 glycoprotein outer, 120 glycoprotein and inner region glycoprotein 41. And the inner core has a single strand of RNA with எந்த என்சைம்ஸோட இருக்கும், reverse transcriptase அப்படிங்கிற என்சைம்ஸோட இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். It also contain வேறு என்ன இருக்கும், அந்த என்சைம்ஸ் இருக்கும் அப்படின்னா protease and ribonuclease. இந்த என்சைம்ஸ் எல்லாம் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த கோர் மட்டும் சரௌண்ட் ஆகக்கூடிய இந்த ப்ரோட்டீன் என்வலாப் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேப்சிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பகுதி என்ன சொல்லுவோம், கேப்சிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். This is followed by another layer, matrix protein சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம அந்த படத்தில் பார்க்குறோம். அறிவு அதுக்கு 2 5 மார்க் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு